நைட்ல டிரைவ் பண்றியா? சேஃப் இல்ல. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்துல் vlogs. இட்ஸ் மீ ஷாசன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது சேஃபாக இல்லையா, எஸ்பெஷலி பைக்கில். ஏன்னா பொதுவாக வந்துட்டு காரில் தான் நிறைய பேர் ட்ரைவ் பண்ணுவாங்க, அதுவுமே நிறைய ரிஸ்க் இருக்குது. பட் பைக்கில் ட்ரைவ் பண்ணுறது சேஃபாக இல்லையா, நைட்டில் வந்துட்டு பைக் ட்ரைவ் பண்ணால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எப்படி ஆக்சுவலாக வந்துட்டு சேஃபாக போகலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். நான் ஆக்சுவலாக வந்து சென்னையிலேருந்து தாராளம் என்னோடய ஹோம் டவுனுக்கு ஆக்சுவலாக வந்து நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுற பிளான் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்துட்டு ஏன் ஒரு விலாகாக நம்ம போடக்கூடாது, நைட்டில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும்ங்கிறதுக்காக தான் வந்து இந்த விலாகை நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் விலாக், பைக் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் வந்து என்னதுன்னா உங்களோட பைக் தான். பைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும். இன்ஜின் ஆயிலு, பிரேக்ஸு, செயின் இதெல்லாமே வந்துட்டு பக்க கண்டிஷனில் இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா சீட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் உங்களால் லாங் ஜேர்னி பண்ண முடியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு பேக் பெயின், ஹிப் பெயின் சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ட்ரபிள் கொடுத்துரும். என்னோட அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் சீட் தான். அதில் எக்ஸ்ட்ரா குஷனிங் வந்து நான் போடல, ஜெல் சீட் அந்த மாதிரி எதுவும் நான் போடல. சில பேர் ஜெல் சீட் ப்ரிப்பர் பண்ணுவாங்க, பட் நான் ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷனல் லைட்டாக ஒரு ஃபோம் மட்டும் போட்டு சீட் வர மாதிரி இருக்கேன். லாங் ட்ரைவுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளான சீட் குஷனிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் எப்போவே வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான் நீங்கள் போடணும். பட் நான் ஆக்சுவலாக வந்துட்டு வேறு ரீசனால் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் போடுறேன். வைசர் ஆக்சுவலாக வந்து ஸ்க்ராட்ச் அதனால் புது வைசரும் மாட்டிட்டேன். ஸோ நைட்டில் நீங்கள் பைக்கில் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது. பீக் ஹவர்ஸில் எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர தலைவலி தான். ஏன்னா சிட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் எடுக்க பாருங்கள். அதே மாதிரி லேட் நைட்டில் கிளம்ப பாருங்கள். எப்போவுமே வந்து ஒரு 10 o'clock மேலே கிளம்புனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கிளம்பினாலும் சரி கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், அதாவது பீக் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஆக்சுவலாக வந்து சிட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக வண்டியோட லைட் விசிபிலிட்டி. எப்போவுமே வந்து பைக்ஸில் இருக்கிற ஸ்டாக் லைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்கும், சுமாராக தான் இருக்கும். அதனால தான் இப்போ வந்து முக்கால்வாசி பைக்ஸில் வந்துட்டு எல்லாருமே வந்துன்னா லாங் ட்ரைவ் போகிற பைக்கில் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து ஃபாக் லேம்ப் வந்து மாட்டிக்கிறாங்க. நான் என்னோடய வண்டிலையும் ஃபாக் லேம்ப் மாட்டினால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கைஸ், தாராளம் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக செங்கல்பட்டு தாண்டி ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு யூஸ்வலாக ஷோடிநல்லூர்லேருந்து செங்கல்பட்டு மீனிங் அந்த வண்டலூர் வண்டலூர் அந்த வழியாக வராமல் வந்துட்டு திருப்பூர் வழியாக நான் இங்கே ரீச் ஆகிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டாப் பார்க்கலாம். நைட் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் லக்கேஜும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து மினிமம் லக்கேஜஸாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸு. ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், நம்ம இங்கே ரேஸுக்கு போல் ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சோலோவாக போகும்போது நம்ம இஷ்டம் தான். உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் உங்களோட ஜேர்னியை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டாப் ஆகட்டும், இல்லை ஒரு டோலுக்கு ஒரு ஸ்டாப் ஆகட்டும், அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் கம்மியாக இருக்கும். நிறையா தண்ணி குடிக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாக்டாக வந்துட்டு உளுந்தூர்பேட்டைக்கிட்ட நிற்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பைக். நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது ஏன் சேஃப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினான ரீசன் வந்துட்டு தூங்கிவாங்க. நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வரும். காரில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓட்டலாம். ஆனால் பைக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடிய வந்துட்டு ஓட்ட முடியாது. அதுக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு அந்த விஷன் ஆக்சுவலாக வந்துட்டு கிளியராக இருக்காது. பகலில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நைட்டில் ஓட்டும் போது வராது. நிறைய பேர் பயப்படுவாங்க. நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக வந்து ஆக்சிடெண்ட்டும் ஆயிருக்கு. அதனால் நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அட்வான்டேஜஸாக நான் பார்க்குற விஷயம் வந்துட்டு ஒன்று, இப்போது நான் வந்துட்டு ஏப்ரல் மந்தில் இருக்கேன். இங்கே சென்னையில் வெயில் பயங்கரமாக இருக்குது. சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதே நீங்கள் பகலில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock தாண்டி 7 o'clockலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயில் பார்த்திங்கன்னா கொளுத்தி எடுக்கும். ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லலாம் வந்து கேட்கவே வேணாம், நீங்கள் பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக இருக்கும். வண்டியும் சரி நீங்களும் சரி ரொம்பவே கஷ்டப்படும். முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஹெவியான ஃபுட்டு சாப்பிடாதீங்க, லைட்டாக ஃபுட் எடுத்துக்குவாங்க. மேகியுமே ஆக்சுவலாக வந்து நல்லது கிடையாது. பட் எனக்கு ரெகுலராக நைட் ட்ரைவ் பண்ணும்போது நான் சாப்பிட்ற ஒரே டிஷ் வந்து நைட்டு மேகி மட்டும்தான். மேகி, அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக தண்ணியும் லைட்டாக ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன்.
உளுந்தூர்பேட்டை தாண்டி நெக்ஸ்ட்டு பெரம்பலூர் கிட்ட வந்து ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்கேன். பெட்ரோல் ரீஃபில் பண்ணணும். ஏன்னா 233 கிலோமீட்ரு ரிசர்வ் விழுந்துச்சு. இப்போ டேங்க் மறுபடியும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஊருக்குள்ளே போகும். ஆனால் அங்கே போயிட்டு நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்குமா இல்லையான்னு நான் தெரியாது, ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால் இங்கேயே வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டேன். ஸோ இன் கண்டினியூவேஷன் நைட் ட்ரைவ் பற்றின கண்டினியூவேஷன் பார்த்திங்கன்னா, பகலில் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்கும். நைட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பகலில் இந்த மாதிரிலாம் வந்து இப்படி ஓப்பன் பிளேஸில் உட்கார முடியாது. சீரியஸாக பயங்கர டயர்டாயிடும். அதே நைட்டில் பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக உட்காந்துட்டு போகலாம். வெயில் இருக்காது, டயர்டாக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு, நீங்கள் பகலில் நீங்கள் ஓட்டும் போது இன்டர்செக்ஷனில், அதாவது ஊருக்குள்ளே இல்லை ஹைவேஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஊர் சைடில் இருக்கவங்களாம் நிறையா குறுக்கெல்லாம் வருவாங்க. நாயிலிருந்து மனுஷன் வரைக்கும் நிறைய பேர் குறுக்க வருவாங்க. ஆனால் பகலில் சொல்கிறேன் நான். அதே நைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொல்லையே கிடையாது. என்ன நைட்டில் வந்துட்டு லாரி பஸ்ஸு காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும். அது பகல்லேயும் தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா பகலை விட வந்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா நிறையா இந்த ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் நிறையா போகும். ஆம்னி பஸ்ஸு லாரிஸ் எல்லாம் போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் லேன் இருக்குங்களா, லெஃப்ட்டில் பைக் லேன் ஒன்று இருக்கும். அந்த பைக் லேன்லேயே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா தாராளமாக வந்து சேஃபாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, விண்ட் பிளாஸ்ட் வந்து பகலில் பயங்கரமாக இருக்கும், நைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு நிறையா வாட்டி நைட்டில் ட்ரைவ் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ரீச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் சாயந்தரமோ இல்லை நைட்டோ கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் மார்னிங் போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 hours 3 hours நீங்கள் தூங்கினா போதும். அதுக்கப்புறம் பாடி உங்களுக்கு அந்த ரீசார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹோல் டே நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே நீங்கள் டே டைமில் ஓட்டினீங்க அப்படின்னா மார்னிங் ஆரம்பிச்சின்னா போய் சேர்கிறதுக்கே மத்தியானம், சாயந்தரம், சில சமயம் நைட்டு கூட ஆயிரும். ஸோ ஒரு ஹோல் டே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலிங்லேயே போயிடும். அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு ஏதாவது ப்ரோக்ராமுக்கு நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு நைட்டு ட்ராவல் பண்ணுறது இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. நைட்டு ட்ராவல் பண்ணிட்டால் முடிஞ்சு, காலையில் போனோமா தூங்கினோமா, ஒரு 3 மணி நேரம் தூங்கினோமா, அதுக்கப்புறம் ஹோல் டே வந்து சுற்றி பார்க்கறதுக்காகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க்குக்காகட்டும் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு போய்க்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்க மென்ஷன் பண்ணுங்கள். பைக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியே ஆகணும், இது என்னோடய அவெஞ்சர் 220 2018 மாடலு. இப்போ தான் வந்து ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னா இன்ஜின் ஆயில் மாற்றினேன். இன்னும் பிரேக்கெல்லாம் வந்துட்டு பிரேக் அட்ஜஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஷார்ப் ஆகலை. இல்லை மீனிங் தொடச்சி ரெடி பண்ணுறதாகட்டும் அது பண்ணல. செயின்ஸ் பேக்கெட் புதுசு போட்டிருக்கேன். இப்போ போடல, முன்னாடியே போட்டது தான். அதனால் பட் பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் சான்ஸே இல்லை. ஹைவேஸில் அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு வண்டியும் ஓவர்டேக் பண்ணுறக்கெல்லாம் வந்து இப்போ நான் எக்ஸ்பல்ஸில் நான் போயிருந்தேன். இதே லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து ஊருக்கு நான் எக்ஸ்பல்ஸில் போயிருந்தேன். அப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் என்னென்னா சிட்டிங் பொசிஷன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். பட் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் ஆகும். ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கியருக்கும் பயங்கரமாக லேக் ஆகும். ஆனால் இது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 125 வரைக்கும் போனேன். மற்றபடி ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 100 115 அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஹைவேஸ்க்கு செம்மையாக இருந்துச்சு. சீட்டு வேறு இன்றைக்கி நம்ம புதுசாக போட்டோமா, மீனிங் சீட் கவர் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீட்டில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவெஞ்சர் ஒரு மினி புல்லட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீரியஸாக இது வரைக்கும் 233 கிலோமீட்டர் ஓடியாச்சு. ஒன்றும் பெருசாக டயர்ட் இல்லை. என்ன பம்மு மட்டும்தான் லைட்டாக வலிக்கும். அதனால் ப்ராப்பராக பிரேக் எடுத்துகிட்டு ஓட்டுறதுனால எனக்கு அந்த பெயினும் பெருசாக தெரியல. ஸோ நவ் கண்டினியூயிங் ஃப்ரம் பெரம்பலூர். இங்கேருந்து கிளம்பி பெரம்பலூர்லேருந்து அப்படியே கரூர் போயிட்டு அப்படியே தாராளம் போனோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த vlog. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரோடோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ஹைவேஸில் ஓட்டும் போது கான்ஃபிடண்ட்டாக ஓட்டலாம். உங்களுக்கு வந்துட்டு லேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒயிட் மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுல கவலை கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா குண்டும் குழியெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் எப்போவுமே வந்துட்டு மினிமம் ஸ்பீடில் போகிறது பெட்ரு. முன்ன பின்ன பழக்கமே இல்லாத ரோட்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா வந்து திடீர்னு கர்வ் வரும், திடீர்னு குழி வரும். ஸோ எங்கே உங்களுக்கு ரோடு கட் ஆகும் தெரியாது. ஸோ அதனால் நான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆவரேஜான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு லேன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ லைட்ஸ் விசிபிலிட்டி இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் போயிட்டு ரூட் பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேருந்து துறையூர்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து
அரவக்குறிச்சி ரோடு. ஸோ துறையூர் டு பெரம்பலூர் டு துறையூர் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்கும். பாதி திடீர்னு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இருக்கும். முன்ன ரோடு மோசமாக இருந்துச்சு, இப்போ ரோடு சூப்பராக போட்டாங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 2:30 3 மணி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து மலைக்குள்ளெல்லாம் போகும். ஸோ ரொம்பவே பயமாக இருந்துச்சு. தனியாக போகும்போது கொஞ்சம் சேஃப்டி பற்றிலாம் யோசிக்கணும் தான். ஸோ கைஸ், டைம் இஸ் 5 o'clock. ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கும். நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 3 4 5 அந்த மாதிரி டைமில் கண் அப்படியே சொருகும். இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு டைம் இது. கண்டினியூஸாக வந்து நைட் ட்ரைவ் ஓட்டுறவங்களுக்கு அதோட வழினங்கள் தெரியும். ரைடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த லாஸ்ட்டு 50 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். நிறைய பிரேக்ஸ் எடுக்க வைக்கும். Riding at nights. It's a beautiful morning. கொஞ்சமாக வந்துட்டு சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பைக் இன்னும் 70 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகும். இது மாதிரி இருக்குன்னா வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வர்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வர்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. I have a dream, கடல் காதல் ஆகுமா? I have a dream, நிலம் அன்பால் பூக்குமா? I have a dream, ரோமன் சாலைகள். I have a dream, காதலை சேருமா? ஊருக்கு ரீச் ஆச்சு. இன்னும் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பியூட்டிஃபுல் மார்னிங். ஊர் பக்கம் வந்தாலே அது ஒரு தனி அழகு. இப்போ இந்த டைம் ஆக்சுவலாக வந்துட்டு ஏப்ரல் மேங்கிறதுனால ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டுருக்காங்க போல் இருக்கு. நவம்பரெல்லாம் வந்து அப்படியே இங்கே ஃபுல்லாக பச்சை பச்சையேன்னு இருக்கும். சீரியஸாக அங்கே விண்மில் தெரியுது பார்த்தீங்களா? அழகான ஒரு காதலை அதுக்கு மேலே இருக்கிறான். யாரென்னை கேட்பினும் சரியான ரைடு. சொல்ல வந்தேனே காதலின். சரி, ஓகே, சரி, வீட்டுக்கு போய் ரீச் ஆகும். எனக்கு போயிட்டேன், செம்ம டயர்டாகுது. லெட்ஸ் கண்டினியூ. தலைவர் தான் சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்தார். That's how you do it, baby. That's how you do it. வாங்க வாங்க வந்து எடுங்க. சரி சார், கட் பண்ணிடுறேன். அப்படி நைட்டிக்கு வந்து வைக்கிறது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக தான் நான் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ நினச்ச மாதிரியே வந்து ப்ராப்பராக பக்காவாக பிளான் பண்ணி நைட்டு ட்ராவல் பண்ணி சேஃபாக ரீச் ஆனதே பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ லவ்லி பிளேஸ். தாராபுரம் ரொம்ப அமைதியான ஒரு ஊர், பயங்கரமாக காற்றுக்கு ஃபேமஸான ஒரு ஊர். ஆனால் இந்த சம்மர் டைம்னால ஜாஸ்தி காற்று இல்லை. கீழே சமையல் செஞ்சுட்ருக்குறாங்க நைட் டின்னருக்கு. ஸோ எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிக்கும். ஒரு 360 டிகிரி அப்படியே சுற்றிலையும் வந்து ஊரே நல்லா தெரியும். அவ்வளோ அருமையான ஒரு ஊர். எப்போல்லாம் எனக்கு சான்ஸ் கிடையாது அப்போலாம் நான் இங்கே வந்துடுவேன். ஸோ ஐ லவ் திஸ் பிளேஸ். உங்களுக்கும் உங்களோட ஹோம் டவுன் ரொம்ப அழகாக இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஸோ கமெண்ட்டில் மறக்காமல் உங்களோட சொந்த ஊர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு விசிட் தேர். ஸோ தூரத்தில் தெரியுதெல்லாம் பார்த்திங்கன்னா விண்மில் தான். அடிக்கிற காற்றுக்கு சுற்றிலையும் வந்துட்டு பொள்ளாச்சி உணல்பட்டு சைட்லலாம் நிறையா விண்மில்ஸாக இருக்கும் இந்த ஊர் சைடாக. அது ஒரு தனி அழகு.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷாசன் signing off. Bye, love you all, take care, drive safe, always wear helmet. Thanks everyone, thanks for watching.